திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் போட்டி ஏன்? விஜய், ஸ்டாலின் தான் காரணமா? பின்னணியில் 3 முக்கிய மேட்டர். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன் களமிறங்கியுள்ளார். இவர் தற்போது எம்பியாக உள்ள நிலையில் திடீரென்று சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் அதன் பின்னணியில் 3 முக்கிய மேட்டர்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மொத்தம் 6 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதையடுத்து இந்த தேர்தலில் 10 தொகுதிகள் வரை விசிக எதிர்பார்த்தது. ஆனால் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கிடைக்கவில்லை. மாறாக கடந்த சட்டசபை தேர்தலை விட விசிகவுக்கு 8 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்பட்டன. இதில் 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகளும் அடங்கும். அதன்படி இன்று சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை திருமாவளவன் அறிவித்தார். திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு, கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி, செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வன், பெரியகுளம் தொகுதியில் ஆற்றல் அரசு, அரக்கோணம் தொகுதியில் எழில் கரோலின், பன்ருட்டி தொகுதியில் அப்துல் ரகுமான், திருப்போரூர் பன்னீர்தாஸ் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவித்தார். மீதமுள்ள காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவனே போட்டியிடுவதாக அறிவித்தார். இவர் தற்போது சிதம்பரம் லோக்சபா தொகுதியின் எம்பியாக உள்ளார். இதன் மூலம் அவர் தேசிய அரசியலில் இருந்து தமிழக அரசியலுக்கு திரும்பியுள்ளார். சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக திருமாவளவன் இதுவரை அறிவிப்பு வெளியிடவில்லை. இப்படியான சூழலில் அவரது இந்த அறிவிப்பு அனைவருக்கும் சர்ப்ரைஸாக அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் என்ட்ரி கொடுத்திருப்பதன் பின்னணியில் 3 முக்கிய விஷயங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி முதல் விஷயம் என்னவென்றால், திருமாவளவன் எம்பியாக இருப்பதால் தமிழக அரசியலில் அதிக கவனம் செலுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகளை பேசி அதற்கு தீர்வு காண்பதில் சில பிரச்சனைகள் இருப்பதாக திருமாவளவன் நினைத்திருக்கலாம். இதனால் எம்எல்ஏ ஆகிவிட்டால் சட்டசபையில் உரக்க தனது கருத்தை முன்வைக்கலாம். இதன் மூலம் நேரடியாக அரசின் கவனத்துக்கு பிரச்சனைகளை கொண்டு சென்று தீர்வு காண முடியும் என்று திருமாவளவன் நினைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஸ்டாலினிடம் திருமாவளவன் 10 தொகுதிகள் வரை கேட்டார். ஆனால் ஸ்டாலின் 8 தொகுதிகளை மட்டுமே வழங்கினார். அதே வேளையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 0.43% ஓட்டுகள் பெற்றிருந்த தேமுதிகவுக்கு 10 சட்டசபை தொகுதி பிளஸ் 1 ராஜ்யசபா சீட்டை வழங்கினார். இதனை திருமாவளவனால் ஏற்க முடியவில்லை. இதனால் அவர் அதிருப்தியடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது கட்சியை மாநிலம் முழுவதும் பலப்படுத்தி தனது சக்தியை நிரூபிக்க திருமாவளவன் முயலும் வகையில் இந்த முயற்சியை எடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், தற்போது விஜய் அரசியலுக்குள் என்ட்ரி கொடுத்துள்ளார். விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார். விஜய்க்கு வடமாநிலங்களில் செல்வாக்கு அதிகம் உள்ளது. குறிப்பாக பட்டியலின மக்கள் விஜயை நோக்கி செல்வதாக கூறப்படுகிறது. இது திருமாவளவனுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் விஜய் பக்கம் வடமாநிலங்களில் பட்டியலினத்தவர்களாக உள்ள பறையர் மக்களின் வாக்குகளை தடுக்க வேண்டிய கட்டாயம் திருமாவளவனுக்கு உள்ளது. இதனால் அவரே நேரடியாக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். இதன் மூலம் தனது வாக்கு வங்கியான பட்டியலினத்தவர்களின் ஓட்டுக்களை விசிக மற்றும் திமுக கூட்டணியில் தக்க வைக்க முடியும் என திருமாவளவன் நம்பி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் அவர் திடீரென்று சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். தற்போது இந்த காட்டுமன்னார்கோவில் எம்எல்ஏவாக விசிகவின் சிந்தனை செல்வன் உள்ளார். தற்போது அவருக்கு பதில் திருமாவளவன் களமிறங்கியுள்ளார். இதற்கு முன்பு விசிக சார்பில் 2006இல் ரவிக்குமார் இந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அதன் பிறகு இந்த தொகுதியில் கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் திருமாவளவன் போட்டியிட்டார். அதில் திருமாவளவன் 87 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அந்த தேர்தலில் அதிமுகவின் முருகுமாறன் 48,450 ஓட்டுகள் பெற்றார். தொல் திருமாவளவன் 48,363 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். தற்போது மீண்டும் திருமாவளவன் காட்டுமன்னார்கோவிலில் களமிறங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.